ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் 6th சாப்டர் trigonometryல எக்ஸாம் 6.8 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா, இஃப் cos theta plus sin theta is equal to root 2 cos theta, then prove that cos theta minus sin theta is equal to 2 root 2 sin theta. இது பார்க்குறதுக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் ரொம்ப ஈஸியான சம். எப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு திருப்பி இப்போ என்னது LHS தான் நம்ம இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூலேருந்து இந்த ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு cos theta plus sin theta is equal to root 2 cos theta. இப்போ என்னன்னா ஸ்கொயரிங் போத் சைடு என்னன்னா ரெண்டு சைடும் என்ன பண்ணா ஸ்கொயர் பண்ணணும். அப்போ cos theta plus sin theta whole square is equal to root 2 cos theta whole square. இப்போ பாருங்களேன், இது என்ன ஃபார்முலா இருக்கு? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா இருக்குமா? அப்போ அந்த ஃபார்முலா எழுதணும். ஏ ஸ்கொயர் என்னது காஸ் ஸ்கொயரா? காஸ் ஸ்கொயர் தீட்டா. பி ஸ்கொயர் என்னது சைன் ஸ்கொயர் தீட்டாவா? அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 2abன்னு என்னது ப்ளஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா. முடிஞ்சா விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2, காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. புரிஞ்சா? இதோட முடிஞ்சு. இப்போ என்னன்னா இந்த 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த ரெண்டு டேர்மையுமே அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்? 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படி இருக்குமா? விச் இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா இப்படி இருக்கும். இப்போ பாருங்க, இங்கே ரெண்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு மைனஸ் பண்ண மிச்சம் என்ன வரும்? ஒரே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். cos square theta plus sin square theta which is equal to 2 cos theta sin theta. சார் இங்கே வந்து எப்படின்னா இங்கே ப்ளஸ் சைன் தீட்டா அங்கே போனால் மைனஸ் சைன் தீட்டா தான் வரணும். இப்போ இது மைனஸ். அப்போ இது எப்படி இருக்கு பாருங்களேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்னொன்று எழுதலாம் ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போ அந்த ஃபார்முலா எழுதணும். இங்கே எப்படி எழுதுனா ஆகும்? ஏ என்னது காஸ் தீட்டா, அப்போது காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஒன்றா. ரெண்டாவது என்னது காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இட் இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் தீட்டா. இது ஃபார்முலா தனியாக பாக்ஸ் போட்டுக்கலாம். இட்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. இப்போ பாருங்களேன், நம்ம கொஸ்டின் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு இங்கே எங்கே இருக்குது? இதாக இருக்குது. அப்போ இதை மட்டும் வச்சுட்டு கூட என்ன பண்ணுவாங்க? கீழே கொண்டு போயிடணும். அப்போ cos theta minus sin theta which is equal to 2 cos theta sin theta by cos theta plus sin theta இப்படி இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க பாருங்களேன், cos theta plus sin theta is equal to root 2 cos theta நமக்கு கொடுத்தாங்க. நமக்கு இப்போ கீழே என்ன இருக்குது? cos theta plus sin theta இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக root 2 cos theta தூக்கி போட்டுடலாம். அப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது cos theta minus sin theta which is equal to 2 cos theta sin theta root 2 cos theta. இப்போது cos thetaவும் cos theta கேன்சல் ஆகிடுமா? மிச்சம் என்ன இருக்கும்? cos theta minus sin theta which is equal to 2 sin theta by root 2 இருக்கும். இப்போ மேலே 2 எப்படி பிரிக்கலான்னு பாருங்களேன். 2 வந்து என்ன, root 2 into root 2னா 2ன்னு போடலாம். இப்போ இந்த 2 இருக்குது, ஹோலாக இருக்குது, அது நம்ம என்ன பண்ணால் root 2 into root 2ன்னு போகிறோம். அப்படி பண்ணால் இந்த 2 வேல்யூ மாற போகிறதுல அது 2 தான். root 2 ஸ்கொயர் பண்ணால் அது 2 தானே வரும். அப்போ அதை அப்படியே இப்படி போட்டுக்கிறோம் பை root 2. அப்போ ஒரு root 2க்கு ஒரு root 2 கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன எங்கே இருக்கும்? cos theta மைனஸ் sin theta. அப்போ cos theta அடிச்சது போக மிச்சம் என்ன இருக்கும்? cos theta மைனஸ் sin theta which is equal to root 2 sin theta. அவங்க சொல்கிற கொஸ்டினில் என்ன கேட்டாங்க? இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இருக்குது. cos theta மைனஸ் sin theta is equal to root 2 sin theta ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நமக்கு என்ன வந்திருக்கு லாஸ்ட்டில்? cos theta மைனஸ் sin theta is equal to root 2 sin theta. அவங்களுக்கு கேட்ட வேலையை நம்ம கொடுத்துட்டோம். அப்போ என்னது? hence proved. அவ்வளோதான் சம்.
டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு சம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.